எழுதி வச்சு சாகுறியா? நீ சாகுறனா எங்கிட்ட போய் செத்துரு போ. என்ன மயிர் இருக்கு? ஏன் பேர் எழுதி சாகுற? எனக்கு என்ன மயிரா தெரியும்? எனக்கு என்ன மயிரா தெரியுமாவா? ஏய், புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதைனாக நான் சொல்லல. நீ சொல்லலப்பா. நான் வண்டியில வரும்போது எங்க அண்ணன் பிரகாசனை மிருதங்க பிரகாசனை சொல்லுச்சே. அதை சொல்லிக்கிட்டு உள்ள போய் பொழந்துக்கிட்டு படுத்துட்டார் தெரியுமா? அவர் சொன்னதை கூட நான் நம்பலப்பா. ஆனா சத்தம் வர சொன்னா ஒரு தடவை 2 தடவை இல்ல 5 தடவை சத்தம் கேட்டேன். உன் திமிருக்கு நீ உள்ள உட்கார்ந்துருந்தேன்னா எவ்வளவு மண்டகனா. அது இலக்கிய இடினாக வா இலக்கியம் பேசுவோம். திருநாட்டுப்படி, புறநாட்டுப்படி, சிறுபான்மைப்படி, பெருமாநாட்டுப்படி, மதுரை பாட்டு, உள்ளே காஞ்சி, கச்சனை பரட்டும் அந்த காவலாளி. எப்ப என் பேச்ச மதிக்காம நீ உள்ள உட்கார்ந்துருக்கியோ, நீ காவல் ஆளியா அல்லது காவலில் வாடியா இல்லை வெறும் காவாலியா? பார்க்கலாம். நாராய் சாமி படு கோவத்துல போறாரு. இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். தோட்டத்தில் இருந்தாலும் மனிதன் எவனும் தனி மரம்தான். சமுதாயம் என்ன போட, வீடு வாசல் என்ன போட, சமுதாயம் என்ன போட, வீடு வாசல் என்ன போட, அட சுழலுக உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் சொந்தம் என்ன போட. தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனிதன் எவனும் தனி மரம்தான். கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு. இத போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தாலும் எது போனாலும் எங்கு மாறாது மாறாது வாழந்தா. துப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனிதன் எவனும் தனி மரம்தான். இடி தாங்கி கம்பியாச்சு, அடவேடு பள்ளம் ஏது புலி தாண்டி பழகி போச்சு. எது வந்தாலும் எது போனாலும் எங்கு மாறாது மாறாது வாழம்டா. உப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மடிச்ச எவடு தனி மறந்தா. சமுதாயம் என்ன போட, வீடு வாசல் என்ன போட, சமுதாயம் என்ன போட, வீடு வாசல் என்ன போட, அட சுழலுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் சொந்தம் என்ன போட. தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனித எவனு தனி மறந்தா. நன்றி. உண்மையிலே ஆமா, அவரே வந்து பாடின மாதிரி இருந்துச்சு. மலேசியா வாசுதேவனே இந்த மாதிரியே இருக்கு படம். விஜயகாந்த் படம் வாய்ஸ் வந்து மலேசியா. அதே சொல்றேன், அதே மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு வாய்ஸுங்கிறேன்.
பாட்டு கேட்டேன். இந்த நாடக உலகத்துல நீ ஒரு ஆளுதே அப்படி சொல்ற. இல்ல உண்மையிலே எனக்கு தெரியாதா? நீ நக்கல் பண்றியா இல்ல? உண்மையிலே சொல்றேன். இந்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி இருக்கட்டும். மலேசியா வாசுதேவன் இறந்துட்டாரு. இருக்கட்டும். இருந்தாலும் அவர் பாடின பாட்டை திருப்பி பாட என்னை சிங்கப்பூருக்குலாம் கூப்பிடுறாங்க. வழி இல்லை. இருக்கட்டும். ஆமா இந்த பாட்டை விஜயகாந்த் ரொம்ப நாளாச்சு நான் பாடி நிறைய பாட்டு பாடுவேன், மறந்துட்டேன். மதிக்குமரியா உரிய சிவகங்கையில இருந்து நம்ம ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு சிரமப்பட்டு இங்கே நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. பாண்டி அண்ணன், கருப்பி அண்ணன் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு எடுத்து பெருமைப்படுத்திய அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இங்கே ஒரு சத்தம் கேட்டது. எங்களுக்கு தான் சத்தம் கேக்குது. திடு திடுனே கேக்குது முன்னாடி. திடு திடு திடுங்குது. அது ஜென்ரேட்டு. அப்ப சட சடனே கேக்குது. இதுக்கு நேர போனீங்கன்னா ஒத்தடிப்பாதான் கருவக்காடு. ஆமா. பூரா மூத்திர சத்தமாக தான் இருக்கு. அது சட சடனே இருக்கட்டும். யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். இந்த அக்காலெல்லாம் ஊசி கொடுத்தா மேற்கொண்டு பிரச்சனை பெருசா முத்த போது அப்புறம் அடிச்சு அடிச்சு விடுமே. தெரிச்சு எங்களுக்கு அடிச்சுரியல கொஞ்சம். நோ சண்டை அடிப்பேன். இருக்கட்டும். சண்டை வரும். வேண்டாம். திகுத்துக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கேன். அப்புறம் மேற்கொண்டு மொழிங்கால மிதிச்சு மொழி விளைகிருச்சு, அடித்தொடையில மிதிச்சு செப்பை ஏறிடுச்சு, சங்குல மிதிச்சு விட்டேன், இதுல மிதிச்சு விட்டேன். ஐயோ சங்கல மிதிச்சு விடுவாரு. எந்திரிச்சு உட்கார்ந்தா அப்புறம் மறுபடியும் எதையாவது காலையில் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க கூடாது. இங்க ஒரு சாமி வருகை இருந்தில்ல, அவர் சொன்ன வசனம் என் உள்ளத்தில் கேட்டேன், என் கேட்டது என் உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. புடலங்க அல்லப்பா, புலகாங்கிதம் அடைகிறது. அவர் சொன்னார், அவர் நாரதர் விஷம் போட்டால் அவருக்கு சந்தனம் தைத்து விட வேண்டும். ஆமாங்க சொன்னாருங்க, சொன்னாரு. கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா? அவர் நாரதர் விஷம் போட்டால் அவருக்கு வீணையை கட்டிவிட வேண்டுமா? ஆமா சொன்னாரு. ஆள் வேணும்னாரு. அவர் வெளியே தருவ போனா அவருக்கு நான் குண்டிய கழுவிடணுமா? இது அவர் தான் சொன்னாரு. உண்மையில இருக்கட்டும். புடிசுதிய கனகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும் சாமி காயா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி காரையா. அஞ்சரை காசுக்கு ஏழெட்டு தோசை, அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது. அஞ்சாறு காசுக்கு 7 தோசை, அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது. அத்தையும் மகளும் முத்து கருப்பாயும் 10 பழம் தாரே பக்கத்துல வாடி வாடி வாடி. அத்தையும் மகளும் முத்து கருப்பாயும் 10 பழம் தாரே பக்கத்துல வாடி வாடி வாடி. இப்ப நீ வெளிய வாடி. விரியம்பாம்பு கணக்கா இருந்திருக்கேடி. குண்டில காக்கில கரிய அரைக்கில எலும்ப வச்சுக்கிட்டு பெரிய கொடுமையா இருக்கு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஆமா, காரைக்குடியில காவேரி ஆஸ்பத்திரில இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அற சொல்லாதையா. என்ன ஒண்ணு நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சாமின்னு சொல்லு. அப்புறம் என்னமோ முடியாத மாதிரியே ஓயாம கேட்டா கடுப்பாக பேசுறீங்க. ஏய், கடுப்பு நியாயமா எனக்கு வரணும். உனக்கு எதுக்கு வருது? உமக்கு வரக்கூடாது, எனக்கு வரணும். உனக்கு எதுக்கு வருது? உமக்கு வரக்கூடாது, எனக்கு வரணும். அதை உனக்கு எதுக்கு வருதுன்னு நீ என்ன இந்த கதையை கெடுத்து எடுத்து வச்சு மூடிட்ட. அதுக்காக எனக்கு கோவம் வரலாம். நான் என்ன கெடுத்தேன்? என்ன கெடுத்துறியா? நீ என்னையா சொன்ன? ஒரு வார்த்தை தவறா நான் பேசிருப்பேனா? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சிங்க விஷம் போட்டா கரைச்சிக்க வேணும் சொன்னியா? சரி சொன்னியா சொல்லலையா? சொல்லல சொல்லல. உனக்கு சரி சொன்னாலுமே இப்ப என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்ப பிய திங்க சொல்றியா? ஏ தின்னுவே யார் வேணாம்னு உன்னைய பிய திங்கவா? இப்போ சொல்றேன். ஒண்ணு கெட்டு போல
மரியாதையா சாமி நான் தெரியாம பண்ணினேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படி நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. போயா உன்கிட்ட மன்னிப்பு கட்டு வாழ்றதுக்கு பேசாம இந்த மணல்ல விழுந்து செத்து போயிரும் செத்து. இவ்வளவு ரோசா இது இருக்கவே கதையை நடத்திருக்கணும்ல. கதை என்ன கெடுத்தேன்? தப்பு தமிழ்ல தப்பு பண்ணிருக்க, கெடுக்கல, மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிருக்க. என்னையா நான் என்னமோ அந்த உலகத்துல 15 பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரி மன்னிக்க முடியாத குற்றம். அது நீ நினைச்சாலும் முடியாது, அது அப்பாற்பட்டது. ஆனா நீ அதை செஞ்சதாவோட இங்க பிரச்சனை இல்ல, இந்த மண்ணில் அதுக்குள்ள நன்மை நடக்குதா கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த கதையை கெடுத்து எடுத்து ஏன் சொல்றேன், சோ போட்டியா நீ முதல்ல? எதுக்கு நான் சோ போடணும்? போடணும். போட மாட்டேன். நான் கேட்டா நீ போட்டுட்டே ஆகணும். அப்படிலாம் உனக்கு சட்டம் கிடையாது. ஏன் போட மாட்டே? நான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டே? போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. ஏன் அவங்க போட நீ போட மாட்டியா? ஏன் போடுறேன்? போடணும். போட மாட்டேன். ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். ஓஹோ அப்படியா? ஆமா. அப்ப திணைக்காவல் யார் பார்க்கணும்? பெண்கள். பருவமடைந்த பெண்கள். ஆமா. சரி, பருவமடைந்த பெண்களுக்கு திணைக்காவல் பார்க்கிறது வேலை. ஆண்களுக்கு உழுது பயிர் விடுது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இட்டாச்சு. அப்புறம் இட்டதுக்கு அப்புறம் உடனே களை புடுங்குற வேலையாங்க. என்ன மயிரை புடுங்க வந்திருக்கான்னு கேக்குறேன். ஏய் கொல்லங்குடி கருங்குளம் உனக்கு ரொம்ப 450 கிலோமீட்டர்லாம் இல்ல. ஊரு பஞ்சாயத்து இருக்கிறியா நீ? 2-3 ஊர் தான் இடையில. 2-3 ஊருக்கு நடுவுல நீ பிரச்சனை ஏற்படுத்த பாக்குற. பாப்பம்படி. ஏய் என்ன நீ பாக்க போற? ஒரு ராஜா பாட்டு வேஷம் போட்டு நீ வந்து இன்னை சண்டைக்கு வந்ததுன்னா இந்நேரம் நான் மோதி இருப்பேன். ஒரு வள்ளி வேஷம் போட்டு சண்டைக்கு வந்தாலும் இந்நேரத்துல நான் உன்ன சரிக்கு சமமா மோதி இருப்பேன். போட்டுக்கிறது பப்புனு வேஷம். இந்த பப்புனு ஒரு சாதாரண பப்புனு நீ சரியா? எப்ப பாரு என்னைய பாரு பப்புனு சாதாரண பப்புனு என்னமோ என்னைய பப்புனு பப்புனுங்காம நீ ராஜபாடா நீ என்னமோ என்னைய கால்ல ஓட்டுன பீ மாதிரியே நீ நினைக்கிற. உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு இவன மண்டகனா? எனக்கு வந்தனே சோப்பட மாட்டேன், வந்தனே வாங்க சொல்ல மாட்டேன். சரி அதை கூட விட்டு. சரி என்னை வந்தையில பாட்டு பானையில பேசுனையில நான் வந்தல்ல, என்னை பார்த்தையில என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும் சொன்னா தானே தெரியும். சொல்றேன். என்னை பார்த்த உடனே நீ மண்டிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய. உன்னை பார்த்தவனும் மண்டிட்டு மடப்பல விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஓ விருந்தோம்பலா? விருந்தோம்பல்னா என்ன? என்ன? மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி பாருங்கள், வணக்கம், உண்ணுங்கள், அருந்துங்கள் அப்படி என்னை வரவேற்றிருக்கணும். அடவாயா அவன் பஞ்சமன காலத்துக்கே ரேசரிசி சொத்துக்கே செத்துக்கு தர்றேன். இதுல ஓட்டுக்கிட்டு அது இலவசமா தான கூட, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுற? அதுலயும் புழு பூச்சி கிடக்குது, ஆக்குனாலும் வீச்சன் தாங்க. என்ன நீ வணக்கம் சொல்ல முடியா? என்ன வாங்க சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். வரவேற்பு கொடுக்க மாட்டியா? சொல்ல மாட்டேன். எதுக்குயா உனக்கு இவ்வளவு மண்டகனா? உனக்கு மண்டகனா இருக்காதா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் மண்டகனம் பண்றேன். எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அப்படி உனக்கு என்ன தெரியும்? நான் ராமாயணம் பேசுவேன், மகாபாரதம் பேசுவேன், இதிகாசம் பேசுவேன், ஐம்பெருங்காப்பியம் பேசுவேன், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குந்தகளை எச்சி, கீவலக்கணம், மேவலக்கணம், காணி மாணி, ஏன் நோடி எல்லாம் பேசுவேன். அடிச்சு வாயை கிழிச்சு விட்டுருவேன். எல்லாம் பேசுவேன். பாவம் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ சரியா? இவரு முதல்ல நான் அது பேசிவிடுவேன், நான் இது பேசிவிடுவேன், பேசுவேன் அது அப்பாற்பட்டது. நீ அதை படிச்சு கூட இரு, நீ பேசி கூட தொலை. ஆனால் தமிழ் 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 தமிழ்னு உருகிறிய அந்த தமிழ் முறைப்படி எப்படி நீ இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கின்ற அறிவு இல்லையே உனக்கு? எப்படி ஆரம்பிச்சு நான் உனக்கு சொல்லி தர்றேன், காதல வாங்கிக்க. ஒருவேளை சொன்னது மறந்து வச்சு சாமி அப்படின்னா உள்ள வந்து கெஞ்சி கேளு, பாவப்பட்டு உனக்கு எழுதி வேணா தர்றேன். எப்படி ஒருவரை வரவேற்க வேண்டும் என்று தமிழ் அற்புதமாக சொல்லி இருக்கிறது. எப்படி ஒப்பட மோகன உபசரி உண்மை பேசி உப்பில்லா குள்பார்த்தால் உண்மதை அமிர்தமாகும், முப்பளவோடு வாழனம் முகங்கெடு திருவாராகிர், கப்பிய பசியோடு கடுமசியாகும் தானே. எவ்வளவு பெரிய கவி தெரியுமா அது? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மை அமிர்தமாகும், முப்பழமோடு வாழந்த முகங்கெடுத்து கிடுவாராகிர், கப்பிய பசியோடு கடுமசியாகும் தானே. பண்டு வைத்தல் கூந்தல் மதுரவண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமலை வாயில் ஊரால் கண்டோ சக்கரைய கணித வந்தமாகோ அண்டமா மணிவர் கல்லாம் அமிர்தம் என்று அடிக்கலாம். கை தட்டலாம். பூரா மப்ளரை கட்டிக்கிட்டு எனக்கு விழுந்த ஓட்ட நீ அப்படியே உனக்கு திருப்பியா? நீ பூரா அப்படித்தான் திருப்பிட்டு இருக்காங்க. சரி அது பிரச்சனை இல்ல. சரி நான் பாடின கவியை நீ திருப்பி பாடுன. நான் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நீ பாடணும்னு எனக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் உன்னை பாராட்ட வந்தல்ல, வாயை பொத்த வேண்டியதானே. எதுக்கு நீ இன்னொரு கவி பண்ண? நீ கவி பாடி நான் கவி பாடாம இருந்தா இந்த மப்ளர் கட்டி இருக்க அம்மா என்ன சொல்லும்? என்ன சொல்லுவாங்க? நல்ல சாப்பாடு, நல்ல 2 மீன் இதை தின்ன அப்படின்னு அந்த ஆளு பேசுறேன், இந்த ஆளு வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு பிய தொட்டுக்கிட்டு வாயில அடிக்காதா? அடிச்சா கூட என்ன தப்பு வாங்கி கேக்குறேன். எதுக்கு? எதுக்குமே தெரியாது உனக்கு. எதுக்கு அந்த மேடை? எதுக்கு தெரியாது? நான் பாடின கவிக்கு பதிலுக்கு ஒரு கவி பாடிட்டா நீ என்ன பெரிய ஆளா இருவியா? பாரு, நான் நினைச்சேன்னா இந்த மேடையில 100 கவி பாடுவேன், ஜெயிப்பேன். 150 பாடுவேன், 300 பாடுறேன், 500 பாடுறேன், 1000 பாடுறேன், 2000 பாடுறேன், 5000 பாடுவேன், 7000 பாடுறேன். வக்க மக்கள விடிய விடிய கொட்ட தல்ல கத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி பாட முடியல. நீ தோத்து போயிட்ட. நீ என்ன செய்யற? தோத்துட்டுனா செம்பனூர்ல அம்மனை குண்டியா ஓடுற. நீ ஓடுவையா? யாரு கண்ணுல அவியிறது நீ கேக்குறேன்?
என்ன அவ்வளவு அகோரமாவா இருக்கு? இல்ல அப்படின்னா சரி விடு. எப்ப நீ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சியோ வா குதிப்போம். இரியா. பண்ணலாம் பண்ணலாம் இரியா. பண்ணலாம். இரியா. ஏன் பயமா இருக்கா? உனக்கு நிப்பாட்டியே. இரியா. வந்தேன்னா நேரா இருக்கணும். என்ன உனக்கிட்ட தோத்துட்டா நீ அம்மன குண்டியா உடைச்ச. ஓடு, உன் தலை எடுத்து ஓடு. நான் அம்மன குண்டியா ஓடுறதுன்னு சொன்ன உடனே அந்த அப்பத்தப்புறம் கக்கப்புக்க நல்லா சிரிக்குது. எப்படி ஓடுவேன்னு சரி எனக்கிட்ட நீ ஓ, தோத்து. அதை கற்பனை வேற பண்ணி பாக்குறாங்களோ? அட கருமத்துல. சரி ஓடு, உன் தலையெழுத்து ஓடனா ஓடு. எனக்கிட்ட நீ தோத்துட்டா. யாருக்கிட்ட? எனக்கிட்ட. உனக்கிட்ட. ஏன் கதாபாத்திரம்னா உன் கதாபாத்திரம் என்ன? இவர் பாத்திரம் பெரிய தங்க பாத்திரம், என் பாத்திரம் பெரிய பித்தளை பாத்திரம். போயா அப்படியா? ஓ வலிக்க வர்றையா? அப்படி ஒருவேளை உன்ட பாட முடியாம நான் தோத்துட்டா இந்த செம்மனூர் மேடையில இருந்து இந்த கட்டை நான் பிடிக்கல. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போட ஏய், அர்த்தம் அதாயா? கட்டையும் முடிக்கல, வேஷமும் போடல. சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நான் எம்ஏ. நான் பிஏ. தின்னுக்க நானும் அவனை வேணானே வேணாவே அள்ளித்திட்டு பானா. இருயா, நீ எம் என்ற பி என்ற பிஏ திங்க சொல்ற. ஓ இளங்கலையோ முதுகலையோ அடிச்சு பாத்துக்கணும். இது அப்ப பேசுறேன் முடியும். வாயா. பல்லாண்ட பல்லாண்ட பல்லா இரத்தாண்டு பல்லாண்ட மணி வேணா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேசே. குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடித்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சி மிகவும் நம்ம செய்தால் மக்களும் வேறதாகுமோ அதனும் பிணகு உண்டாகுமோ குக்களை குக்களால் குளந்தண்ணில் பெரிதாக மாட்டேங்க பேச்சு. காலையில கட்டிங்கோட இருக்கேன், அதனாலதான் அப்படி. நான் இந்த மண்ணை எனக்கு தட்டல. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கையோ தெரியும் முடியும் உங்களுக்கு. வாசிப்பு கைதட்டு வாங்கி கொடுத்தல என்ன சொல்லணும் பாத்துக்கிறேன். திக்கட்ட சக்கர சமூக மைந்துள்ளான் சக்கட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை வெக்கட சக்கர மெய்பாதம் பேசே. கண்டு வைத்த கூந்தல் மதர் மண்டார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமணி வாயு நூறால் கண்டோ சக்கரை கனிவன் அந்த மக அண்டமாமணி இருக்கலாம் அமிர்தம் என்று அழிக்க முடிய பேசு. அருகனை இணைந்து மாணவி கொந்தனை செருவினை சேனடை சேனை சிவந்தனை மறுபடி வெஞ்சர வாணி படந்தனை திருவனை தந்திரம் திரிவிசனை பேசே. நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டி நட்டம் எழுத எழுத்தாணியாகுமா பெய்வாளன் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளா சக சண்டிலும் சாண்டிலும் முழுத்து கொண்டு தர மாட்டான் ஈவாரை ஈயமட்டான் இமனி ஈயமட்டான் மரியாதை பிறப்பே ஈனத்துவம் படுத்த புறப்பாடுக்கா பேசு. உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவலாவி நீர்வழி வேணியன் அணைகள் சோதிய நம்பள தாடுவான் மலர் சிலமடி வாத்தி உலகன பேசே. சாகரி ஜாகரி சொன்னவளே ஒருபடி சாம சொத்தை தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளே என் கோபணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டி அவிட்டுட்டு போனவளே. இந்த கவியில இப்படிலாம் வரலையே. குண்டி வரும் உனக்கு பொன்னி மணிக்கு சிலமொழி புலம்பு சின்ன மன்னர் கொண்டு சொல்ல சேடிகள் சூழே அண்ணன் மன்ன வல்ல மன்ன மாமனோர் பேசே. கருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலக்கப்பட்டாய் திருவாரூர் தேரன் வீதிகளை செத்து கிடக்கிறான இந்த நீரோடு தாரண்டால பேச. நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்படுது மின்னஞ்சல் நீங்க அந்த தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தாள் வாழ்க ஆக வாங்கிற அன்னி பார்த்தாலும் பேசே. கிட்ட முறையில் இருந்தாலே செம்மனும் செத்து விட்டான முட்ட பஞ்சமே பாரம் அவனுக்குள்ள 5 நெஞ்சம் விட்டால பேச. ஏய் நெஞ்ச அடைச்சுக்கிற ஒரு நாடத்துக்காக உயிரை விட்டுறாத. நெஞ்சே அடைச்சாலும் சரி குஞ்சே அடைச்சாலும் சரி செத்தாலும் மேடையில் சாமி. ஆனா நான் கூட சரி கொஞ்சம் எச்ச ஆளாத்தான் இருப்பேன். ஒரு அடியில உன்னை சாட்சி பேர் வாங்கிறான்னு தைரியமா வந்தேன். ஆனா நறுக்கு தெரிச்ச மாதிரி பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு கோமாளினி இவ்வளவு விவரம் படிச்சிருக்கேன்னா உன் சண்டை எதுக்கு? வா சமாதானம் போயிரும். உன்னை பாராட்டேன். நானே பாவம்னு இறக்கப்பட்டு உன்னை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்க. இருவரும் போட்டியை விட்டது பொறாமை விட்டது இருவரும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வோம். ஆமா இவர் பெரிய ரஷ்ய பிரதமர் நான் இந்திய பிரதமர் 2 பேரும் சேர்ந்து வாப்பந்த பட போறோம். வாப்பந்தா வாயா வேண்டாம் என்னத்த பண்ணி கிழிச்சாரு வெட்டி வேற. ஏய் உனக்கு இன்னும் புரியல. பாவம்னு இறக்கப்பட்டு உயிர் பிச்சை கொடுக்குறேன் ஒழுக்கமா உயிர் பிச்சை கொடுக்குறேன் காப்பாத்திக்க பொண்ணே அப்படி வேணும். உனைய உனக்கிட்ட பாவப்பட்டு உயிர் பிச்சை வாழ்றதுக்கு இந்த செம்பனூர் பைபாஸ் ரோட்ல லாரிக்குள்ள தலைய விட்டு செத்து போயிருவேன். செத்து ஒரு முடிவுல தான் நீ வந்திருக்க. பாப்ப முடி பாப்பா பரமணி மதியத்துல பங்கை ஆசனன் ஒருத்தரை கிள்ளியை ஒளிந்து மாறவர் குருதி மகனையும் கொண்டு தண்டமும் புரிந்து வெடுகனை போட்டி செய்து பேச. வெம்பு வாழ் விழுபால் பொய்யே மேல விழுந்த அல்வாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பால் பொய்யே நஞ்சிலின் கொடியுடன் நம்பி நடுத்தரவர்கள் நாயை விட கிளம்ப பேசு. கோலவா மங்கை மீது குலவிய முருகந்தனை மாலைய தனக்கு மற்றும் யாவருக்கும் மூலமாய் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி பேசே. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஒரு விட்டு தான் வரும். முடிஞ்சவே 7 விடு விடு கூட விடுறேன். விட்டு விட்டு ஆட்டு மானிடா விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய் விட்ட பிறகு பெரும் வேதனை தான் அடைந்தால் இருக்க பேச. பாலிலே கண்டது பன்றி மேது ஆணையை தீன்றதும் ஒரு பொருளை மெய்ப்பொருளை பான் யானை இந்த மாறன பேசு. தீங்கினால் சுட்டப்பட்டு உள்ளார மாறாத நாவினால் சுட்டப்பட்டு இருக்க பேசு. தோத்துறியா தோத்துறியா பேசு தோத்துட்ட எதுக்கு நான் மரியாதை கால்ல விழுந்து தோக்குறேன். ஏய் தோத்துட்ட போயா ஓட்ட தோக்குறியா இரியா என்ன 7000 கவி இது ஒண்ணு ஆமா போட்டி கவிதானே. சரி கவிதானே போட்டி கவி போட்டியா இருக்கும் பொழுது எதுக்கு நீ திருக்குறள் பாடுன? எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த செம்பனூர் மேடையில கால் எடுத்து வச்ச உன் ஜூங்கால ஒடிக்க. ஏய் சூங்கால ஒடிப்பியா? திருக்குறள் தெரியாம இல்ல போய் கவி போட்டி
இப்ப நான் திருக்குறள் பேச சொல்றியா? எப்படி வேணாலும் பேசுவேன். வா. எப்பொருள் யாரை வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நான் பேசு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபதம் முதற்றே உலகண்டுக்கா பேசு. உழுதென்று வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதென்று பின்சவர் நான் பேசு. எண்ணி துணிய கருமன் துணிந்தவன் எண்ணும் என்பது இழுக்கின்றுக்கா பேசு. நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையிலும் மானப்பெரிது நான் பேசு. துப்பாக்க 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 தூபு மலைன்றுக்கா பேசு. உடுக்க எழுந்தவர் கைபோடு ஆங்கை இடுக்க கலைவர் நட்பு நான் பேசு. யாதல 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 இதல ஓதல பேசு. டேய் டேய் இந்த குரல் இப்படி வராது. யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் எதிரின் ஓதல் இல்ல அதனின் இளன். ஆமா இவர் பெரிய நக்கிறேன் என் பாட்டுல குற்றா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் தப்பா வர்றீல? தப்பா பண்ணா காலையில சம்பளம் கொடுக்கும் போது ஒரு வரிக்கு தகுந்தோட்டி 100 ரூபாயா புடிச்சுக்கிட்டு மீதி காசை நாய்க்கேர் நெறியா 100 ரூபாய் புடிச்சு கொடுக்கறதா? உனக்கு காலையில சம்பளமே 100 ரூபாய் வரதான்னு பாரு. பாடு வைத்தானே கார காவல் ஒளி காவல் போற முடி. ஏய் ஏன் பின்னாடி வர்ற? கவி ஏன் கவி? எனக்கு தெரிஞ்ச கவி ஏன் நீ பேசுற? இந்த கவி முழுசா தெரியுமா? சத்தியமா? ஆமா. மாற விதிசி ராம நாமமே. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர். ஏய் மாசம் இல்லப்பா நாமமே மேக் எடுத்து ஜூன் தான் வரும். பெரிய கண்டுபிடிப்பு. கவியை படினா மேக் அப்புறம் ஜூன் வருதா? வேற கவி தெரியுமா? ஓடி கடந்த ஜோதி நாடி நாட்கள் முடிந்து போய் வாடி லூசு முண்ட கண்டார வாடி எடு அட தத்திரியம் பிடிச்சவனே அந்த வாடி இல்லடா மனம் வாடி. அதத்தை நான் சொல்றேன். வாடி மன மதர்கள் கோடி இந்த கோடியே B C D E F G H I O K P A B C D இல்ல கோடியே ஏக் எடுத்து பி தான் வரும். பெரிய கண்டுபிடிப்பு. அப்ப நான் பாடுனா நீ பாடுவ. என்ன பாடுனாலும் இத பாடு விக்காபு காபத்தாவு போய் எக்காட போய் உட்கார்ந்து சொல்ல பாடு. நான் சொல்றேன் உங்க அம்மா கோத்தான் பேசினா மரியாதை கட்டு பேரு பாத்துக்க. டேய் ஓட்டாங்க மணி பேசுற கவியாதே ஒட்ட குத்துற பாடுன கவி. ஒட்ட குத்துற ஓட்டாங்க அம்மா நான் எழுதி வச்சேன். உனக்கு கவி புரியலனா வேற கவி பாடுறேன். அத பாடுறியா? பாடுவியா? சிறப்பாக பாடினானே ஒரு எழுத்தை வைத்து எப்படி தத்தித்தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி. நான் சொல்றேன் கூதி கீதின்னு பேசினா மரியாதை கட்டு பேரு பாத்துக்க. டேய் தூதியா தூதி. நீ வேகமா சொல்லும்போது என் காதுல வேற மாதிரி கட்டிச்சு. நானா பொறுப்பு. நீ கவிய பாடு. காக்கை காக்கா கூகை காக்கா காக்கை கோகு காக்கை பேசு ஏன் பேசிட்டே இருக்கேன்? பாடி நான் மிகச்சிறப்பாக அண்டு முத்தித்திர பத்திரனை அத்துக்கிற செத்திச்சிரவனை புத்துக்கிற வித்துக்கிற பீரலை பற்றி விடக்கடாவிடனை ஊர் வந்தது உலகை கண்படுத்தால் குருவாங்க கோகலை குயிருக்கு கொலை வைசோல் திரு அறை விழுந்து என் திருமாதேன் செத்த பேரு பாத்துக்க. உன் பேரு எழுதி வச்சு செத்த பேரு பாத்துக்க. சித்திரம் எடுத்துக்கிட்டு என் பேர ஆமா எழுதி வச்சு சாகுறியா? நீ சாகுறனா எங்கிட்ட போய் செத்துரு போ. என்ன மயிர் இருக்கு? ஏன் பேர் எழுதி வச்சு சாகுற? எனக்கு அந்த மயிரா தெரியும் என்ன போய் குத்துற. எனக்கு என்ன மயிரா தெரியுமாவா? ஏய் புராண புயல் என்றார்கள் இலக்கிய இடி என்றார்கள் வசன மேதைனாக நான் சொல்லல. நீ சொல்லலப்பா. நான் வண்டியில வரும்போது எங்க அண்ணன் பிரகாசனை மிருதங்க பிரகாசனை சொல்லுச்சே. அதன் சொல்லிக்கிட்டு உள்ள போய் பொழந்துக்கிட்டு படுத்துட்டார் தெரியுமா? அவர் சொன்னதை கூட நான் நம்பலப்பா. ஆனா சத்தம் வர சொன்னா ஒரு தடவை 2 தடவை இல்ல 5 தடவை சத்தம் கேட்டேன். உன் திமிருக்கு நீ உள்ள உட்கார்ந்துருந்தேன்னா எவ்வளவு மண்டகனா. அது இலக்கிய இடினாக வா இலக்கியம் பேசுவோம். திருநாட்டப்படி புறநாட்டப்படி சிறுபாநாட்டப்படி பெருமாநாட்டப்படி மதுரை பாட்டு உள்ளே காஞ்சி கச்சனை குருதகை ஒரு வைத்து பரிபாடல். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சிலப்பதிகார மணிமேகலை விளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி சுலாமணி நீலகேசி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம். வா எது பேசுவான்? என்ன பேசுவான்? எதுல குதிப்பான்? வா உனக்கு என்ன பிரச்சனை? நான் சத்தம் படுத்துற பொழுது நீ மண்டக்கணம் உள்ள உட்கார்ந்துருந்தியே அதுதான் என் பிரச்சனை. ஏன் சத்தம் போடல நீ கேட்டியா? கேட்டிருந்தா என்ன சொல்லிருப்ப? போட முடியாது போடான்னு இருப்ப. அதானே தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னடான்னு கேட்டு தூக்குல ஓடுவேன். அதுக்கு என்னை ஏன் சத்தம் போடலன்னு கேட்டிருந்தா நான் தகுந்த காரணத்தை சொல்லி. தகுந்த காரணம் சொல்லுவியோ? இப்போ ஒண்ணு கேட்டு போல கேட்கிறேன். தகுந்த காரணம் சொல்லுவியா? சோப் போடாததுக்கு 5 தடவை கேட்டேன் சோப் போட சொல்லி. ஆனா என் வார்த்தையை மதிக்காம நீ சோப் போடல. ஏன்? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு ஒண்ணுக்கு இருக்க 1.5 மணி நேரமா உனக்கு போறவன் 1 நிமிஷத்துக்கு 20 போட வேண்டியதானே? ஒண்ணுக்கு இருக்குது 1 நிமிஷம் எனக்கு இது மட்டும் இல்ல. ஏன் நீ போடல? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? நான் அந்த கருவை கிட்ட ஒரு புளிய மரம் இருக்கு வேணா கூட்டிட்டு வா காமிக்கிறேன். அது எதுக்கு நான் பார்க்கணும்? அங்கே போய் என்ன செஞ்ச? மூத்திரம் பேரி 3 சொட்டு வருது. அதுக்கு மேல மூத்திரம் மயிர்ல கூட வரல. இப்ப இவ்வளவு நேரம் நீ கடுப்பாக பேசுன காரணம் நீர் கடுப்பு தானா? அங்கிருந்து சோ போட்டா உன் காதுல கேக்குமா? கேட்காது. அப்புறம் என்ன கேட்காது? நல்லா. அப்ப நீ மண்டக்கனமா திமிராக ஆணவமாக இல்லையா? நான் தான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேனா? இப்படித்தான் ஊர்ல நிறைய பேர் என்னை தவறாவே புரிஞ்சுக்கிட்டு ஊமை குத்துறிய. இத முதல்ல சொல்லியிருந்தா நான் யாரு இதுக்கு அந்த நான் முறையா சொல்லியிருப்பேனா இல்லையா? இத முதவே கேட்டிருந்தா நானும் முறையா வந்திருப்பேன்ல. கேளு சொல்றேன். யாரு நீங்க? அபிஷேக பிரசமா அலங்கர பிரியா விசு சுத்திர பிரியா சூர்யா கனகரே பிரசுந்தராபால்
அம்மா ஏன் அவிச்சாங்களா பொரிச்சாங்களா வறுத்தாங்களா அதை கேட்கல, ஆ. பேர் என்னன்னு கேட்டேன். என் பெருமை என்னுடைய சரித்திரம்லாம் வேணாமா? ஆமா, சரித்திரம் வந்து இங்க வந்து இது பண்ண போகுது. சரித்திரம் முடிச்ச ஆட்டுதான். என்னுடைய பேர் தான் நாரத மகரிஷி. ஓ, எவ்வளவு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு, எவ்வளவு அமைதியா இருக்கு. சரி, இப்ப என்ன சொல்ல தருவ? இருக்கு உங்க எல்லாருக்கும் குதூகலமா இருக்கு. நான் கேவலப்படுறது என்ன பாவ மயிறு செஞ்சனா இந்த சிம்மத்துல இப்படி புண்ணியம் பண்ணிருக்கியா? அதனாலதான் சிரிக்கிறேன். கேவலப்பட்டு ஒரு மனிதனை அழ வைக்கிறது சுலபம், சிரிக்க வைக்கிற பெரிய விஷயம் இல்ல. சரி, அப்பா பிரம்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா யாரு தெரியுமா உனக்கு? முதல்ல அம்மா சொல்றேன் கேட்டுக்க. வெள்ளை களி உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பாள் அரசரோடு தம்மை. ஐயோ ஏன் ஐயோ, அம்மாவை கேட்டா வெள்ளை புண்டை உரிச்சு இஞ்சிய நச்சு சுக்குமணி காப்பியை போட்டு வெள்ளை தூங்குறது பூண்டு வைக்கலையா? வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம். அது பேனா. இந்த பெருமை எதுக்கு? வரலாறு வேணாமா? இல்ல, நம்ம எருமையை அமைக்க போறோம். சரி, என் தாய் சரஸ்வதி இருக்கட்டும். வந்திருப்பது கலகம் செய்வதற்காக. உங்களுடைய நாமோதயம் என்னவோ? வீரத்தேவை. அப்படியா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிக்கிறேன். டேய், இப்ப கண்டுபிடிப்பு என்ன செய்ய என்ன வேலை பார்க்கறேன்னு சொல்லியா? காவல் பாக்குறேன். யாரா இருக்கா உள்ள? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க, நீ வெளியே இருக்கேன். எப்படி போகுது? திருத்திரியா போகுதுங்க. டேய், பாக்குற வேலை எப்படியா போயிட்டு இருக்கு? அது சூச்சமா போகுது. சூச்சமா இல்ல, சுபிச்சமாக. சுபிச்சமா போகுது. சுபிச்சமாகனே வாயில வரல. இதுல வேற படிச்ச பட்டாதேன்னு சொல்றாங்க. நாக்கு வலிக்கலங்க இன்னைக்கு. என்ன படிச்ச? ஏதோ பிஏன்னு சொன்னீங்க. ஆமா, நான் எம்ஏல வரலாறு, நீ பிஏல தமிழ்ல. டேய், என்ன இப்படி சொல்ற? ஆமா, உண்மையிலே வா. உண்மைதான். எங்க படிச்ச? அதுக்குன்னு சர்டிபிகேட் இதுலயே தொங்க விட்டுக்கிட்டா தெரிய முடியும். டேய், எங்க படிச்ச? நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் படிச்சது ஆர்வம் பிள்ளை சீரியம்மா கல்லூரி. நீ எங்க படிச்ச? நான் படிச்சது இதுல ஏடிஎம்ல. ஏடிஎம்லயா? இல்லையா, ஆடிஎம் காலேஜ். ஓ, மன்னர் துரைசாமி. அதான் சிவகங்கையில் படிச்சியா? சரி, மிக சந்தோஷம். ஆனா உங்களுடைய அந்த கல்வி அறிவை நான் கேள்வி எழுப்பலாமா? இப்ப திணைக்காவலுக்கு பார்ப்பதாக சொன்னீர்கள். ஆமா, திணைக்காவலிலேயே இப்ப நீ காவல் பார்க்கிற திணை என்ன திணை? இது கருந்தனை செந்தனை. பலை. நீ படிச்ச தமிழ்ல ஒரு திணை இருக்கிறது. ஆமா. என்ன திணை? அது உயர்திணை அக்ரிணை. பலை. அது உயர்திணை, இது கருந்திணை. ரெண்டு திணை தான், ஒண்ணுதான், வித்தியாசப்படுது. எதுல வித்தியாசப்படுது? ஜுலி. சுழி. 2 சுழி நெய் போட்டால் அங்கே ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. 3 சுழி நெய் போட்டால் அது மற்றொரு அர்த்தத்தை குறிக்கிறது. எங்க உன் கல்வி அறிவை பார்ப்போம். நீ காவல் பார்க்கிறியே, இங்கே எத்தனை சுழி? 2 சுழியா அல்லது 3 சுழியா? நான் நெஞ்சட கேட்கிறேன், ஏன்னு முடிச்சுட புரியலையா? ஓ, எக்கோ அடிக்கலாம். அப்படிங்க இங்கிட்டு போ. இந்த காது கொஞ்சம் கடச்சாப்ல இருக்கு. திரைக்கு சுழி வருதா? ஆமா. 2 சுழி நெய் போட்டா ஒரு அர்த்தம், 3 சுழி நெய் போட்டா இன்னொரு அர்த்தம் குறிக்குது. தானே? நீ தானே பாக்குற? உன் காவல் தானே, உன் தானே தானே. ஏ சொல்லு, எத்தனை சுழி? 2 சுழியா 3 சுழியா? சத்தியமா எனக்கு 2 சுழி இல்ல 3 சுழி இல்ல 1 சுழி. ஏய், தர்த்திரியை முடிச்சோனே, தமிழ் படிச்சிருக்கேல, சுழி 2 சுழியா 3 சுழியா? சொல்லு. சத்தியமா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, நான் பொய்யே பேச அப்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. உன் தலைமையில சத்தியமா எனக்கு 2 சுழி இல்ல 3 சுழி இல்ல 1 சுழி தாயா. ஒரு சுழி எங்கயா இருக்கு? ஒரு சுழி அடங். ஓ, மண்டேலுக்கு சுழி எவன்டா கேட்டான்? திணைக்கு எத்தனை சுழி? அது 2 சுழி நெய். சுழின்னு வாயில வரல. ஆமா. இதுல தமிழ் பிஏ படிச்சாராம். எனக்கு என்ன போட்டேன். சரி, யாரா இருக்கா? சத்த 2 பேர் இருக்கான்னு சொன்னீல, அந்த 2 பேர் யாரு? ஒண்ணு என் தங்கை வள்ளி, சரி, இன்னொன்னு என் ஆளு. அப்படியா? இப்ப நான் யாரை சந்தித்து ஆசி வழங்க வேண்டும்? முதல்ல என் ஆளை பாருங்க. அப்படியா? நீ கட்டிக்க வர பிள்ளையா? ஆமா. அப்ப நீ அந்த பெண்ணை அழைத்து வா. அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கி விட்டு உன் தங்கை எதிர்ப்பா சொன்னீல, உன் தங்கைக்கு நான் ஆசி கொடுக்குறேன். சரி, இப்படி வரியா? நாராயணா. அன்பே. தம்பி தண்டராசு, சாமியோட சந்தேகம் பூரா தீர்த்துட்ட. அவர் கேட்டதுக்கு பூரா பதில் பட்டு 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 பட்டுன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். நோத்தாமான்னு கேட்காம கேளு. கேப்பா, தண்ணிங்க நீ போட்டாதான் கேட்பான். சரி சரி, சும்மா இருக்கல கேட்க அதுக்கு மாட்டேன். நான் தண்ணியை வாங்கி கொடுத்துலாம் பேச்சு வாங்க முடியாது. ஏப்பா, சாமி எங்க இருந்து வந்தாரு? மேலோகம். மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலூர். இப்போ நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? இது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூல். ஏற்கனவே இந்த மாலத்தீவுல உள்ள கூட்டம் பூரா என் மேல கடுப்பா இருக்கு. ஏங்க, இத சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குமாப்பா? இந்த திணைக்கு 2 சுழி நையா 1 சுழி? நீ சனி மூலைக்கு போயிட்டு வந்தா அப்படி நைய கேட்கத்தான் செய்வேன். அன்பே, கரெக்டா
பெண்ணே என்னவனை கண்டாயா உன் இருவில் நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரும்பை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என்று ஏனோ தனியே சென்றான் கொஞ்சம் இரவை கடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரும்பை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கரிசமாட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை தேற்றும் அசைவதில் ஆசை அதிகம் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே என் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும் ஐய சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்ச சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை வளத்தில் ஏடு வளைத்தானே அவன் ஒரு விரல் தீண்டிட நொறுங்கிடத்தானே உயிரை வளர்த்தேனே கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தாமரை மலரே தாமரை மலரே தாமரை மலரே தாமரை மலரே காதலில் ஒருவன் காத்திரு வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என காத்திருந்தேன் அவன் குரல் கேட்டு வரும் திசை எங்கும் புது புது கோலங்கள் போட்டு வைத்தேன் தாவணி வயதுகள் போச்சே ஒரு 1000 மலர் பிறையாச்சே அந்த ராட்சசன் ஏன் வரவில்லை வாங்கிற பூக்குடல் இல்லை நான் போயும் 60 ஆகும் அவனை விட மாட்டேன் அவன் மடியில் ஒரு நாள் தலை வைத்து தூங்கும் அழகை நான் பார்ப்பேன் கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரும்பை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரும்பை அடுத்தவன் எவனோ அவனை கண்டாயா எதுக்கா கூப்பிட்ட போங்க தா ரெண்டு பேரா போங்க பையன் ரெண்டு பேரா வீட்டுக்கு போங்க படதாவெல்லாம் மடிங்க எடுத்துக்கிட்டு ஓ போங்க உனக்கு என்ன போய் காலையில சோறு கஞ்சி காய்ச்ச வேணாமா காலையில போய் பொம்பளைய போய் கஞ்சி காய்ச்சல நீங்க எல்லாம் வந்து இது என்னத்தை திம்பிய காலையில கலெக்டர் உத்தியம்ல பாக்குறீங்க போங்க, போங்க. நீங்க ஒரு போங்க நாள் ஒரு நாள் முடிச்சுக்கிட்டு நாடகம் பாக்குறது உங்களுக்கு அவ்வளவு சிரமமா இருக்காதா சரி போங்க போதும் கொடுத்த காசுக்கு மேல நம்ம நடிக்கிறோம்னு நினைச்சிட்டாங்க ரொம்ப சொன்னா மண்ணா வாரி தூத்துனாலும் தூத்துவியே இருக்கட்டும் அம்மா. அன்பே நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் ஆ, நாரதர் மகாமுனி வந்து என்ன சொன்னீங்க அதத்தான் சொன்னேன் நார் ஆ, பிரம்ம இதை லேசா வச்சு அடைச்சுக்க என்ன சொன்ன அது அப்பப்ப பம்பு இத வச்சு தான் உன்னை நான் முழுசா நம்பி இருந்தேன் தெரியும் இந்த அதையும் இப்படி புடுங்கி புடுங்கி போட்டேனா இந்த- உன்னை வச்சிருந்து என்ன பிரயோஜனம் இந்த ஜாமனை பார்த்து தான் இருக்கக்கூடிய பிள்ளைய பூராமே மயங்குது அதனால இருக்கிற பிள்ளைங்கன்னா இப்ப எத்தனை பேரையா வச்சிருக்க இல்ல உன் தங்கச்சி 4 பேர் இருக்காளுங்க இல்ல ஏன் தங்கச்சி 4 பேர் இருக்காளுங்களா புழுவாயில் சரி கூப்பிடு வாயில ஏதோ வருது சாமி வாங்க சாமி வாருங்கள் சாமி வந்து விட்டார் சாமி பாருங்கள் சாமி இல்லாத நாடி வந்தவங்கள 60 வயசு வீடு பண்ண வச்சு வச்சுப்போம் வந்திருப்பது காட்டுக்குள்ள என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனாரு போல பவரு அவர் பெருமை சொல்ல வார்த்தை இல்ல என் மனசுக்குள்ள மனக்கு முள்ள அடனத்து கண்ணு நினைக்குது நெற்றி கோழி என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனாரு போல பவரு என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனாரு போல பவரு அவர்
கண்ணன் எனக்கு எது நெஞ்சு கோழியினி என்னுடைய மாமே அவர்க்கும் கருப்பசாமி போல வீரம் இருக்கும் நான் களை எடுக்கும் நேரத்துல என் கை பிடிச்சா தூக்கவல்ல நான் மனசொடைச்ச நேரத்துல என்ன மார்போடு அணைச்சவர் எனக்கு எல்லாம் மாமனே அச்சன்னோ சொல்வனே எனக்கு எல்லாம் மாமனே இதை இன்னும் சொல்வனே என்னுடைய மச்சாவர் அந்த ஐயனார் கொடுப்பவர் தந்தனனே தந்தனனா தந்தனனே தந்தனனா பாருங்கள் சாமி, பாருங்கள். வாழ்க பல்லாண்டுமா. சிறப்பான ஒரு வரவேற்பு. 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழணும். ஏன் என்ன சொன்னீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு 16 அதற்கு இவரே காரணமாக அமைய வேண்டும். அப்பனா 16 பெக்க முடியாது ஏன் தையல் போட்டாங்க. எதுல? ஏய், அவர் கையில வச்சுக்க கூட நம்மள வாழ்நாள் முழுக்க நீ செல்வத்தோடே வாழ வேண்டும். நான் கூட 16 பெக்க எந்த செல்வம் சாமி? யோ, ராஜபாட்டு எஸ்பி செல்வமா, மிருதங்க வெத்தலை செல்வமா? புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி அந்த மாதிரி 16 செல்வம் இருக்குல்ல, அதோட நீ வாழணும். வாழ்க பல்லாண்டு. சரி, அடுத்த கவலை யார் இருக்கா? தங்கை வள்ளி. இடத்தின் தலைவி. அழைத்து வாருங்கள், ஆசி வழங்கும். தங்கச்சி, யுஜுகுட்டி. ஓடியாடா. ஓடியா. வேமா ஓடியாங்க.